Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது human reproductionல spermatogenesis, formation of sperm அப்படினு சொல்வோம். So seminiferous tubule is lined with germinal epithelium. So இந்த germinal epithelium எங்க இருக்குன்னா ஒரு lined layerா seminiferous tubuleல இருக்கு. So this is germinal epithelium. So இந்த germinal epitheliumல தான் spermatogenesis start ஆக போகுது. So germinal epithelium. So germinal epitheliumல two types of cells இருக்குன்னு நமக்கு தெரியும். ஒன்னு germ cell, இன்னொன்னு Sertoli cells. So இந்த germ cellsல தான் sperm form ஆக போகுது. So இப்போ நம்ம இதை germ cell அப்படின்னு வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன். germinal epitheliumல இந்த germ cell என்ன ஆகும்னா first multiplication phaseல enter ஆகும். First phase multiplication phase. So இந்த multiplication phaseல பாத்தீங்கன்னா first நடக்கிற division mitotic division. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். இந்த டவுட்டை நல்லா ஓவர் கம் பண்ணிக்கங்க. ஸோ மைட்டாட்டிக் மியோட்டிக் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மியோசிஸ் மைட்டாசிஸ். ஸோ மைட்டாட்டிக் இஸ் மைட்டாசிஸ், மியோட்டிக் இஸ் மியோசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு 3 லெட்டர் பாருங்கள். MEI மியோட்டிக் மைட்டாட்டிக் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். MIT. ஸோ MIT ஃபஸ்ட் 3 லெட்டர் MITனா மைட்டாசிஸ், ஃபஸ்ட் 3 லெட்டர் MEIனா மியோசிஸ். ஸோ மியோட்டிக்கும் மைட்டாட்டிக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. மொதல் 3 லெட்டரை வச்சு கிளாரிஃபை ஆகிக்கலாம். ஸோ மைட்டாட்டிக் செல் டிவிஷன்னா என்ன? இப்போ ஜெர்மினல் எபித்தீலியமில் இருக்க எல்லா செல்ஸுமே டிப்ளாய்ட் தான். இது ஒரு ஈக்குவேஷனல் செல் டிவிஷன். அப்போ இங்கே ஃபார்ம் ஆகிற எல்லா செல்லுமே டிப்ளாய்டாக தான் இருக்கும். எகைன் இங்கேயும் டிப்ளாய்ட் செல்ஸாக தான் இருக்கும். ஸோ மைட்டாசிஸ் நடக்கும்போது ஒரு செல் 2 செல் ஆகுது, 2 செல் 4 செல் ஆகுது. இப்படியே ஜெர்மினல் செல்ஸ் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. இதை தான் மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ்மோ பை மைட்டாட்டிக் செல் டிவிஷன், ஈக்குவேஷனல் டிவிஷன். ஓகே, இப்போ டிப்ளாய்ட் செல்ஸ் நிறைய ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்பெர்மட்டோகோனியா அப்படிமோ. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபேஸ்லேருந்து கிடைக்கிற செல்ஸ் ஸ்பெர்மட்டோகோனியா. ஸ்பெர்மட்டோகோனியாவை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று டைப் ஏ ஸ்பெர்மட்டோகோனியா, ரெண்டாவது டைப் பி ஸ்பெர்மட்டோகோனியா. அது என்ன டைப் ஏ டைப் பி? இங்கே 4 செல்லு மட்டும் அர்த்தம் கிடையாது, நிறைய செல் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இங்கே ரெண்டாக பிரிச்சிருக்கிறது ஏன்னா மோர் ஆர் லெஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்பெர்மட்டோகோனியா, மோர் ஆர் லெஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்பெர்மட்டோகோனியா அப்படிங்கிறத பிரிச்சிருக்கோம். எக்ஸாக்டாக ஹாஃப்னு எடுத்துக்க முடியாது. மோர் ஆர் லெஸ் ஏறக்குறைய ஹாஃப், அதுதான் இப்படி பிரித்து காமிச்சிருக்கோம். ஓகே, கிட்டத்தட்ட ஹாஃப் ஆஃப் த ஸ்பெர்மட்டோகோனியா டைப் ஏ ஸ்பெர்மட்டோகோனியா என்ன ஆகும்னா தே ஆக்ட் அஸ் ஸ்டெம் செல்ஸ். வாட் ஆர் கால்டு ஸ்டெம் செல்ஸ்? ஸ்டெம் செல்ஸ்ங்கிறது கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் டிவிஷனில் இருக்குது. கண்டினியூவாக டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். டிவைட் ஆகி மோர் ஸ்பெர்மட்டோகோனியாவை ப்ரொடியூஸ் பண்ணும். இதே செல்ஸை அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணும். அனதர் ஹாஃப் ஆஃப் த ஸ்பெர்மட்டோகோனியா என்ன ஆகும்னா டைப் பி ஸ்பெர்மட்டோகோனியா. அதில் ஒரு செல்லை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே தான் இந்த செல்லையும் நடக்க போகுது. ஸோ அந்த ஸ்பெர்மட்டோகோனியா டைப் பியாக இருக்கிற பட்சத்தில் அது க்ரோ ஆகும். க்ரோ ஆகுனா என்ன அர்த்தம்? மல்டிப்ளை ஆகலை, சைஸில் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி? அக்குமுலேட் த நியூட்ரியன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஆர் செக்ரீட்டட் பை ஜெர்மினல் எபித்தீலியம். ஸோ ஜெர்மினல் எபித்தீலியத்துலேருந்து நியூட்ரியன்ட்டை எடுத்துக்கிட்டு அது அதில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட், நியூக்ளியஸோட அளவு எல்லாமே பெருசாகுது. அதுதான் growth அப்படிங்கிறோம். ஸோ திஸ் இஸ் growth phase. எங்கே டிவிஷன் நடக்கல, செல் இன்க்ரீஸ் இன் இட்ஸ் சைஸ் பை அப்சார்பிங் த நியூட்ரியன்ட். ஸோ நியூட்ரியன்ட் அப்சார்ப் பண்ணி பெரிய சைஸ்க்கு ஆயிருக்கு growth phase. ஸோ growth phaseல ப்ரொடியூஸ் ஆகிறதும் டிப்ளாய்ட் செல் தான். ஸோ இதை நம்ம பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட். ஸோ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் இஸ் டிப்ளாய்ட், டோன்ட் ஃபர்கெட். ஸோ இப்போ பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்டில் என்ன ஆக போகுது? மியோசிஸ் நடக்க போகுது. இங்கே மியோசிஸ் 1 மியோசிஸ் 2 போட்டிருக்கோம்னா இது ஒரு மியோசிஸ், இது ஒரு மியோசிஸ் கிடையாது. எவ்ரி மியோட்டிக் டிவிஷன் ஹேஸ் 2 divisions, meiosis 1, meiosis 2, together called 1 meiosis. So meiosis 1ல மியோசிஸ் 2ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ மியோசிஸ் 1 அப்போது இந்த டிப்ளாய்ட் செல் ஹேப்ளாய்ட் செல் 2 செல்லாக ப்ரொடியூஸ் ஆகுது. இப்படி ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகும்போது ரிடக்ஷனல் டிவிஷன் நடக்குது. ஸோ மியோசிஸ் 1 இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரிடக்ஷனல் டிவிஷன். ஹாஃப் ஆஃப் த குரோமோசோம் குறையப்படுது. ஸோ நம்பர் ஆஃப் குரோமோசோம் இஸ் halved, பாதியாக குறைஞ்சிருச்சு. ஸோ ஹேப்ளாய்ட் செல் இங்கே கிடச்சிருச்சு. இப்போ இந்த 2 செல்லையும் நம்ம செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் அப்படிம்போம். செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் மியோசிஸ் 2க்கு அப்புறம் நமக்கு 4 ஹேப்ளாய்ட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு செல் 2 டிவைட் ஆகுது. மியோசிஸ் 2 இஸ் ஈக்குவேஷனல் டிவிஷன், ஜஸ்ட் லைக் மைட்டாசிஸ். ஸோ மியோசிஸ் 2 ஈக்குவேஷனல் டிவிஷனுங்கிறத ஹேப்ளாய்டாகவே மெயின்டைன் ஆகிடும். ஸோ இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அகைன் மியோசிஸ் 2ல அண்டர்கோ ஆகி ப்ரொடியூஸ் ஆகிறத நம்ம ஸ்பெர்மாட்டிட்ஸ் அப்படிம்போம். ஸோ இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் நான் மொட்டைலாக இருக்கும். இப்போ பாருங்கள், பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்லேருந்து ஸ்பெர்மாட்டிட்ஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இருக்கிறத மெச்சூரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்பெர்மாட்டிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நான் மொட்டைல் ஸ்பெர்மாட்டிட்ஸ் 4 நமக்கு வந்துச்சு இல்லையா, இந்த 4 ஸ்பெர்மாட்டிட்ஸும் மொட்டைல் ஸ்பெர்ம்ஸாக இப்படி மாறும்.
இந்த நான் மொட்டைல் ஸ்பெர்மேட்டிட்ஸ்லாம் மொட்டைல் ஸ்பெர்மா மாறுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க. ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸோ இந்த ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்போ என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அதை இப்போ பார்க்கலாம். ஸ்பெர்மேட்டிட்ஸ் ஸ்பெர்ம்ஸாக மாறுறது தான் நம்ம ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படிம்போம். இந்த ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்போ என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நான் மொட்டைலாக டெய்லோட மாறுறது தான் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். ஸோ ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்போ ஃபஸ்ட்டு கண்டென்சேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் நடக்கும். நியூக்ளியஸ் வந்து சுருங்கி கண்டென்ஸ் ஆயிரும். எப்படின்னா லூசிங்னா இழந்து போகிறது. என்னென்னத்தெல்லாம் இது இழக்கும், என்னென்னத்தெல்லாம் இதுலேருந்து போயிடும் அப்படின்னா எம்ஆர்என்ஏவும் அசிடிக் ப்ரோட்டீன்ஸையும் இது லூஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு அதில் என்ன தான் இருக்கும் அப்போது டிஎன்ஏவும் பேசிக் ப்ரோட்டீன்ஸும் மட்டும்தான் கண்டென்ஸ்டு நியூக்ளியஸில் இருக்கும். ஸோ இந்த சேஞ்ச் ஃபஸ்ட்டு நடக்கும். செகண்ட், நியூக்ளியஸ் பிகம்ஸ் பாயிண்டட், குட்டியாக, ஓவல் அண்ட் ஃப்ளாட்டாக மாறிடும், பர்டிகுலராக ஹியூமன் ஸ்பெர்ம்ஸில். நெக்ஸ்ட், கோல்ஜி பாடி என்னவா மாறும்னா மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட், பிக்கர் பார்ட் ஆஃப் த கோல்ஜி பாடி என்ன ஆகும்னா ஆக்ரோசோமா மாறிடும். லார்ஜர் பார்ட் ஆக்ரோசோமா மாறதுனால ரிமைனிங் பார்ட் வந்து கோல்ஜி ரெஸ்ட்டாக மாறிடும். அதுதான் ரிமைன்ஸ் அப்படிங்கிறோம், கோல்ஜி ரெஸ்ட். இந்த ஆக்ரோசோமோட ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா? இட் செக்ரீட்ஸ் ஸ்பெர்ம் லைசினை செக்ரீட் பண்ணுறதுனால அது ஸ்பெர்ம் போய் அந்த ஃபர்டிலைசேஷன் அப்போ அந்த ஸ்பெர்மை சுற்றி இருக்க லேயர் எல்லாம் கரைச்சி ஸ்பெர்ம் நியூக்ளியஸ் எக்கில் போய் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நெக்ஸ்ட், கம்ப்ளீட்லி கவர்டு பை இந்த ஸ்பெர்மேட்டிட் வந்து ஸ்பெர்மாக மாறினதுக்கப்புறம் இந்த ஸ்பெர்ம் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்மா மெம்ப்ரேனால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். தென் சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் வந்து டெய்ல் ரீஜனில் மட்டும்தான் இருக்கும், மற்ற ரீஜனில் ஹெட் ரீஜன்லலாம் இருக்காது. நெக்ஸ்ட்டு, மைட்டோகாண்ட்ரியா வந்து ஸ்பைரலாகவும் ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சராகவும் மாறி ஆக்சோனியமை சுற்றி இருக்கும். தென் சென்ட்ரியோல் வந்து நெக் ரீஜனில் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த சேஞ்சஸ் takes place during spermiogenesis. ஸ்பெர்மேட்டிட் ஸ்பெர்மா மாறுறப்ப நடக்கிறது. நெக்ஸ்ட்டு, ஸ்பெர்மியேஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படிங்கிறது என்ன? அந்த ஜெர்ம் செல்ஸில் இருந்து இந்த ஸ்பெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். ஸ்பெர்மியேஷன் அப்படிங்கிறது என்ன? ரிலீஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ஃப்ரம் ஸ்டிரோலி செல்ஸ். ஸோ ஸ்டிரோலி செல்ஸில் ஸ்பெர்ம்லாம் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து லியூமனுக்கு அந்த எம்டி ஸ்பேஸ்க்கு ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகிற ப்ராசஸை தான் நம்ம ஸ்பெர்மியேஷன் அப்படிமோ. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் இன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.